ஹே கைஸ், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியலை. நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே க்ளவுட் ஏஐ ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சாட்ஜிபிட்டிக்கு அப்புறம் க்ளவுட் ஏஐ தான் பெஸ்ட்டு, அது இதுன்னு என்னென்னமா சொல்கிறானுங்க. நான் க்ளவுட் ஏஐ கிட்ட உட்காந்து கொஸ்டின் கேட்டுருந்தா தப்பாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கு. இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்ற நம்ம ட்ரம்ப் கூட வெளியிட்டார் ஃபைல்ஸ், கிட்டத்தட்ட 162 ஃபைல்ஸ் கிட்ட வெளியிட்டிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், அதாவது ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கிற ஒரு வார் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் ஒரு சில ஃபோட்டோஸை வெளியிட்டாங்க. அந்த மாதிரி பறக்கிற டிஸ்க்கு, வானத்தில் ஏதாச்சும் சஸ்பீசியஸாக தெரியாமல் பறந்துட்டு இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. மேபி ஏலியன் அந்த மாதிரியான இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் டோட்டல் 70 ஃபோட்டோஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 17 ஃபோட்டோஸஸ் இருக்குது. ஆனால் அந்த க்ளவுட் என்ன சொல்கிறான்னா 17 கிடையாது, வெளியிட்டதே 14 தான்டா. நீ வேணான்ட்டு போடா, நீ யாராக இருந்தாலும் வெளியிட்டதே 14 தான்டா. ஒத்தா நீ யாரா சொல்கிறது, எனக்கு தெரியும், நீ சூத்த முடியும்னு சொல்கிறான். இப்போ போய் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பாருனதுக்கப்புறம், ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான் காஸ்மோ, நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் சரியாக சொன்னீங்க, நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன், சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். தன்னை நக்கல் பண்ணுறியா என்ன? நான் மட்டும் சரி ஓகே இவ்வளோ ஊன்றானே, நம்ம போய் எங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணாமல் இந்த ஏஏ சொல்கிறத கேட்டிருந்தேன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். இன்னாரங்க அதெல்லாம் நியாயமாக? அது எனக்கு ஏஐ மேலே இருக்கிற நம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருது. போடா, கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து வெப்சைட்லேயே ரிசர்ச் பண்ணிக்கிறேன், அதுதான் சரியாக இருக்கும்.